நம்ம இது செய்ய போகிறது சிக்கன் பாப்கார்ன். அதுக்கு தேவையானது 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், வினிகர். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். உப்பு வந்து இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் போடும். இது வெறும் மிளகாத்தூள், இது 2 ஸ்பூன் இருக்கும். இது அப்படியே போட்டுக்கலாம். வினிகர் இதில் ஒரு மூடி ஊற்றிக்கலாம். இந்த ஒரு மூடி வினிகர் ஊற்றி வினிகர் ஊற்றி வச்சு இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். கலந்து முடிஞ்சு வச்சு தட்டு போட்டு முடியும். 1/2 ஹவர் பார்த்து பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இது தேவையானது போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். பார்த்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அது நான் 100 கிராம் காம்ப்ளான் மாவு போடுறேன். இது ஒரு 100 கிராம் மைதா மாவு. வேறு 100 கிராம் காம்ப்ளான் மாவு போட்டால் இல்லையா, 100 கிராம் மைதா மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வேறு மிளகாத்தூள், உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். இதில் ஒரு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து அந்த மாவில் போட்டு நல்லா கலந்து ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் பக்கத்தில், அதெல்லாம் எடுத்து நல்லா போட்டுக்கணும். ஒரு பீஸாக எடுத்து இந்த ஐஸ் வாட்டரில் போட்டாச்சு. இப்போ திருப்பி எடுத்து நம்ம இதிலே போட்டுக்கலாம். இது மாதிரி எடுத்து திருப்பியும் மாவுலேயே போட்டுக்கலாம். திருப்பி அதை போடிங்க நல்லா. இது மாதிரி நல்லா போட்டு லைட்டாக நீங்கள் இப்படி திருப்பிட்டீங்கன்னா பல வரும். இதுமாரி இதுமாரி எல்லா பீஸையும் போட்டுலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. சிக்கன் எடுத்து ஒரு ஒன்றா போட்டுக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்ல கலர் வரணும். நல்ல கோல்டன் கலரில் வரணும். நல்லா சிக்கன் சாப்பிட்டேன். எப்படி வரணும் அந்த சுடுக்குள்ள அடங்கிட்டு வரணும். அடங்கின உடனே ஒரு ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போ அடுத்தது ரெடி ஆயிடுச்சு. நான் தட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். நான் எனக்கு சிக்கன் பாப்கார்ன் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் எடுத்துங்க. எங்கள் நியூஸ் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.